السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ويخلق ما لا تعلمون. صدق الله مولانا العلي العظيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம தூதர் கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய உத்தம சஹாபா பெருமக்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், அன்னவர்களுடைய தூய்மையான குடும்பத்தினர்கள், தாபிஊன்கள், தபவுத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், வலிமார்களுக்கெல்லாம் அரசராக வந்துதித்த எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள், அவர்களுடைய குலஃபாக்களாகிய நம்மை வழிநடத்தக்கூடிய நமது மஷாயிக்மார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. உலகத்திலே பல நாடுகளிலிருந்து ஜூமினூடாக இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக நடாத்தப்படுகின்ற மாசாந்த பயான் நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு எங்கள் நாயகம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் அற்புதங்கள் என்பதாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, குத்துபு நாயகம் என்று சொன்னாலே ஒரு அற்புதம்தான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அற்புதமானவர்களாகத்தான் படைத்திருக்கிறான். எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் புனிதமான அல் குர்ஆனிலிருந்து அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். வயஹ்லுகு மா லா தஅலமூன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், நீங்கள் அறியாதவைகளை அல்லாஹ் படைக்கிறான், நீங்கள் அறியாதவைகளை அவன் படைக்கிறான் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். இதை எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் ஓதி காட்டிவிட்டு வ அன மிம்மா லா தஅலமூன் என்று சொல்கிறார். வ அன மிம்மா லா தஅலமூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், நீங்கள் அறியாதவற்றை அவன் படைக்கிறான் என்று சொல்லுகிறான். வ அன மிம்மா லா தஅலமூன். நீங்கள் அறியாதவற்றிலும் உள்ளவன் தான் நான் என்பதாக குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும் தரஜாக்களை, பெரும் அந்தஸ்துக்களை எல்லாம் அவர்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறான். இப்படியான அந்த நாயகத்தை யாராலும் அறிந்து முடிக்க முடியாது, புரிந்து முடிக்க முடியாது.
எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தை ஓதி காட்டிவிட்டு, நீங்கள் அறியாதவைகளை அல்லாஹ் படைக்கிறான், நீங்கள் அறியாதவைகளை உங்களுக்கு தெரியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் படைக்கிறான், அவன் படைக்கிறான், நீங்கள் அறியாதவைகள் உள்ளவன் தான் நான் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இப்படியான உயர்ந்தவர்கள் தான் எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் சூட்டிய நாமம், அதாவது அவர்களுக்கு போட்ட பெயர் அப்துல் காதிர் என்பதாகும். இப்படியான குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹியுத்தீன் என்று சொல்லக்கூடிய திருநாமம் எப்படி கிடைத்தது என்றால், அவர்கள் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஹயாத்தாக்கினார்கள். அவர்கள் பிறந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த காலம் இஸ்லாம் மார்க்கம் தூந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையாக இருந்தது. அதாவது மக்கள் எல்லாம் மார்க்க விடயங்களை சரியாக பின்பற்றாமல் பொடுபோக்குத்தனமான முறையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்கள் பிறந்து வளர்ந்து என்ன செய்கிறார்கள், புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஹயாத்தாக்குகிறார்கள். அதன் காரணமாகத்தான் முஹியுத்தீன் என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள், தீனை ஹயாத்தாக்கியவர்கள். ஒரு முறை பாக்தாதிலே ஒரு வழியால் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வீதியோரத்திலே ஒரு மனிதனை அவர்கள் காணுகிறார்கள். எப்படிப்பட்ட மனிதன் என்று சொன்னால், வயது முதிர்ந்த, மெலிந்த, எழும்ப முடியாத, நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனை அவர்கள் கண்டு அந்த மனிதனின் பக்கம் அவர்கள் போய் சலாம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த மனிதன், யா அப்துல் காதிர் குத் பியதி வாஜிலிஸ்னி, அப்துல் காதிரே ரலியல்லாஹு அன்ஹு, எனது கையை பிடித்து என்னை இருப்பாட்டுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அந்த மனிதனுடைய கையை பிடித்து அவர்கள் இருப்பாட்டுகிறார்கள். வயது முதிர்ந்த, மெலிந்த, எழும்ப முடியாத, நோய்வாய்ப்பட்ட அந்த மனிதனுடைய கையை பிடித்து அவர்கள் எழுப்பி இருப்பாட்டுகிறார்கள். உடனடியாக ஒரு அழகான ஒரு வாலிபனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறார். ஒரு அழகான ஒரு வாலிபனாக, எந்த நோயும் இல்லாமல், எந்த மெலிவும் இல்லாமல், இப்படியாக அழகான ஒரு வாலிபனாக மீண்டு விட்ட பொழுது குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கேட்கிறார்கள், இப்பொழுது வயது முதிர்ந்த, மெலிந்த, எழும்ப முடியாத, நோய்வாய்ப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தீர்களே, உங்களை நான் பிடித்து எழுப்பி இருப்பாட்டியவுடனே அழகான ரூபத்திலே அழகான ஒரு வாலிபனாக நீங்கள் மாறியிருக்கிறீர்களே, நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், தீன், நான் தான் தீனுல் இஸ்லாம் மார்க்கம், தீனுல் இஸ்லாம் மார்க்கம் நான் தான். இப்பொழுது என்ன நீங்கள் கண்ட விதமாகத்தான் நான் இப்பொழுது இருக்கிறேன். எனவே உங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஹயாத்தாக்குவான் என்பதாக தீனுல் இஸ்லாம் மார்க்கம் இப்படியாக பேசிவிட்டது. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே, அந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கம் மனிதர்கள் பொடுபோக்குத்தனமான முறையிலே மார்க்கத்திலே விடயத்தில் நடக்கின்ற பொழுது அந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஒரு நோய்பாய்ப்பட்ட, எழும்ப முடியாத, மெலிந்த, இப்படியான ஒரு மனிதனுடைய நிலைமையில் அல்லாஹு தஆலா காட்டினான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் ஒரு நிலைமை. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். குதுபு நாயகத்துக்கு இப்படியான முறையில் அல்லாஹ் காட்டினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மிஅராஜுக்கு சென்ற நேரத்தில், மிஅராஜுடைய இரவிலே அவர்கள் ஒரு அழகான ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு பெண்ணை கண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், ஜிப்ரீலே இது யார்? அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் துனியா. துனியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுடைய ரூபத்திலே அல்லாஹ் காட்டினார்.
அதே போல் இன்னொரு கிழவி அவர்கள் கண்டார்கள், வயது முதிர்ந்த ஒரு கிழவி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இது யார்? அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், துனியாவுடைய காலம் இந்த அளவு முடிந்து விட்டது என்பதை இப்படியாக அல்லாஹு தஆலா ஒரு கிழவியுடைய ரூபத்திலே துனியாவுடைய காலத்தை ஒரு கிழவியினுடைய ரூபத்திலே அல்லாஹ் காட்டுகிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடியதை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ரூபம் இல்லாததை ரூபமாக்கி காட்டுவதற்கு தத்துவம் உடையவனாக இருக்கிறான். இன்னும் இதே போன்ற ஏராளமான ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான முறையிலே வயது முதிர்ந்த மெலிந்த எழும்ப முடியாத நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனுடைய ரூபத்திலே தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மனிதர்கள் பொடுபோக்குத்தனமாக பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், பொடுபோக்குத்தனம் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த நிலையிலே இஸ்லாம் இருக்கிறது, இதை தாங்களை கொண்டுதான் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்பதை வெளிப்படுத்தி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாக காட்டினான். அதிலிருந்து அவர்களுக்கு அன்றைய தினத்திலே இருந்து அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வாயிலே அதுவரையில் சொல்லப்படாத முஹியுத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த பேர்நாமத்தை மொழிய வைத்து விட்டார். மனிதர்கள் எல்லாம் முஹியுத்தீன் முஹியுத்தீன் என்று சொல்லி நாயகத்தை அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதிலிருந்துதான் இந்த முஹியுத்தீன் என்று சொல்லக்கூடிய தீனை ஹயாத்தாக்கியவர் என்ற பேர் நாம வந்து விட்டது. இதை எந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒப்புக்கொண்டிருக்கிறான் என்றால், அன்று மாத்திரமல்ல, அதே போன்று இந்த காலத்தில் மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் கூட முஹியுத்தீன் என்ற வார்த்தையை கொண்டுதான் குத்துபு நாயகம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு தெரியும், குத்துபு நாயகத்தை புகழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை இகழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சுன்னத்துல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வழிகட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அவர்களை புகழ்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இகழ்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி தான் சொல்லுவார்கள். சும்மா அப்துல் காதிர் ஜீலானி அப்துல் காதிர் ஜீலானி சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் தீனை ஹயாத்தாக்கியவர்கள் என்பதை கபூல் செய்து, அவர்கள் மூலமாக தீன் ஹயாத்தாக்கப்பட்டது என்பதை கபூல் செய்து அதை சரிபடுத்தியே வைத்திருக்கிறான். கியாமத்து நாள் வரும் வரையிலே அந்த முஹியுத்தீன் முஹியுத்தீன் என்று சொல்லக்கூடிய பேர் நாமம் ஜொலித்துக் கொண்டு ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெரும் கராமத்துடைய நாயகம் தான் எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அபுல் ஹசன் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நான் கனவிலே கண்டேன். கனவிலே கண்ட பொழுது நான் சொன்னேன், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே மௌத்தாக வேண்டும், எனவே எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே நான் மரணிக்க வேண்டும், எனக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலே கண்டு நான் சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், நீதான் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே மரணிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு போய் பையத்து செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். திரும்ப நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கனவிலே சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், நான் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே மௌத்தாக வேண்டும், எனக்கு அதற்காக துஆ செய்யுங்கள். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், நீங்கள் போய் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பையத்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். திரும்ப நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கனவிலே, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், நான் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே மௌத்தாக வேண்டும், எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு போய் பையத்து செய்து கொள்ளுங்கள் என்று மடக்கி மடக்கி சொன்னார்கள். நான் விழிப்பு பெற்று விட்டேன். எனது தகப்பனாரிடத்தில் இந்த செய்தியை சொன்னேன். சொல்லிவிட்டு நாங்கள் இருவருமாக எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி क़த்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸை நாடி போனோம். அங்கே போன பொழுது மக்கள் எல்லாம் நிரம்பி வழிந்த வண்ணம் இருந்தது. அதாவது அந்த மஜ்லிஸ் நிரம்பி இருந்தது. அவர்களுக்கு நெருக்கமாக எங்களுக்கு போக முடியாத அளவுக்கு மஜ்லிஸ் நிரம்பி இருந்தது. இப்படியாக நாங்கள் போய் சேர்ந்தவுடனே குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து கொண்டிருந்த புனிதமான அந்த உபதேசத்தை அவர்கள் அப்படி நிறுத்திவிட்டு
அங்கே இருந்தவர்களிடத்திலே எங்களை ஷைக்கினை காட்டி சொன்னார்கள், அந்த இருவரையும் என்னிடத்திலே நெருக்கமாக கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது எங்கள் இருவரையும், என்னையும் எனது தகப்பனாரையும் மக்களுடைய தலைக்கு மேலால், அதாவது அந்த மனிதர்கள் எங்களை தூக்கி கொண்டு போய் குத்துப நாயகத்துக்கு முன்னால் வைத்தார்கள். அப்பொழுது எங்கள் நாயகம் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் ஒரு காரணத்துக்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். அதாவது இவர்கள் எந்த காரணத்துக்காக வேண்டி போனார்களோ அந்த விடயத்தை குத்துப நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு அபுல் ஹசன் அவர்கள் சொல்லுகிறார்கள், குத்துப நாயகம் அன்னவர்கள் அவர்களுடைய புனிதமான கமீஸை எனது தகப்பனாருக்கு அணிவித்தார்கள். அவர்களுடைய முபாரக்கான பரக்கத்து செய்யப்பட்ட புனிதமான தலையிலே இருந்த தொப்பியை எனக்கு அணிவித்தார்கள். அணிவித்து இப்படியாக அவர்களுடைய கூட்டத்திலே, அதாவது அவருடைய முரீதுகளாக எங்களை ஆக்கிக் கொண்டார்கள், அவர்களுடைய கூட்டத்தில் எங்களை நுழைத்துக் கொண்டார்கள், சேர்த்துக் கொண்டார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவின் மூலமாக குத்துப நாயகம் அன்னவர்களை பற்றி பிடித்து அவர்களுக்கு பையத்து செய்து நடந்து கொள்ளுங்கள், அதுதான் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே மௌத்தாவதற்கு ஒரு வழி என்பதாக அறிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலே கண்டால் அது அவர்கள் தான். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ், மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆன், யார் கனவிலே மனாமிலே என்னை கண்டானோ அவன் என்னை தான் கண்டுவிட்டான். காரணம், என்னை போன்று ஷைத்தானுக்கு வர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலே கண்டால் அது அவர்களை கண்டதுதான். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அபுல் ஹசன் என்பவர்கள் கண்டு தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே மௌத்தாக வேண்டும், எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு போய் பையத்து செய்து கொள்ளுங்கள் அதற்காக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கி சொன்னார்கள். என்றால் அந்த நேரான அந்த வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான குத்துப நாயகம் அன்னவருடைய சிறப்பான அந்த வழியை, அதே போன்று அவர்களுடைய ஹலீஃபாக்கள், அவர்களை துயர்ந்து வரக்கூடிய ஹலீஃபாக்களை எங்களுக்கு தந்து புனிதமான அவர்களுடைய வழியிலே வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாக்கியம் தந்திருக்கிறான். இது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்காமலே தேடாமலே பெற்றுக்கொண்ட பெரும் ஒரு பாக்கியம் என்பதை நாம் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுடைய புனிதமான மஜ்லிஸ் நிரம்பி இருக்கிறது, மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. அவர்கள் புனிதமான அவர்களுடைய குருசியிலே, ஆசனத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் அலி இப்னு ஹீத்தி பெரும் ஒரு குத்துபான, பெரும் ஒரு வலியுல்லாவாக இருக்கக்கூடியவர்கள், பெரும் ஒரு குத்துபானவர்கள். அவர்கள் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் அயர்ந்து தூக்கம் போயிருக்கிறது. அப்பொழுது குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய புனிதமான அந்த குர்சி ஆசனத்தை விட்டு இறங்கி அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களை பார்த்து உஸ்குத்து, நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள், நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் மக்கள் எல்லாம் இப்படியாக மௌனமாக இருக்கிறார்கள். அந்த சபையிலே எந்த சத்தமும் இல்லை, மனிதனுடைய மூச்சினுடைய சத்தம் தான் கேட்கிறது, வேற எந்த சத்தமும் இல்லை. இப்படியான நிலைமையில் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் அவர்களுடைய சிம்மாசனத்திலே இருந்து, ஆசனத்திலே இருந்து, அந்த குருசிலே இருந்து அவர்கள் இறங்கி வந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, கண் அயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால் அதபான முறையில, ஒழுக்கமான முறையில அவர்களை உற்று நோக்கியவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த, கண் அயர்ந்து கொண்டிருந்த அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு விழிப்பு பெறுகிறார்கள். விழிப்பு பெற்ற நேரத்தில் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி இப்னு ஹீத்தி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு தூக்கம் போயிருக்கக்கூடிய நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனாமிலே, கனவிலே கண்டீர்கள் தானே என்று சொன்னார்கள். அப்பொழுது
அலி இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு நாம் ஆம் நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபமின் அஜ்லிஹி தஅத்தபத், இதன் காரணமாகத்தான் நான் அதபாக நின்றேன், ஒழுக்கமாக நின்றேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், கேட்டார்கள், அபிம அவுசாக்க, உங்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வசியத்து செய்தார்கள்? அப்பொழுது அலி இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பி முலாஸமதிக, உங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள் என்பதாக சொல்லிவிட்டு, நாயகமே வமின் அஜ்லிஹி தஅத்தபது, இதற்காக வேண்டி நான் அதபாக நின்றேன் என்று சொன்னீர்கள், அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள், அது என்ன என்று கேட்ட பொழுது எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நீங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களை நான் விழிப்பிலே நேராக கண்டு கொண்டிருந்தேன், அதற்காக வேண்டி நான் அதபாக நின்று விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். இப்படியாக குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழிப்பிலே நேராக கண்மணியாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து குதுப நாயகத்தை பற்றி வசியத்தை செய்யக்கூடியவர்களாக அவர்களை பற்றி பிடித்து நடந்து கொள்ளுங்கள், வெற்றிக்குரிய வழி அதுதான் என்பதாக இப்படியான முறையில் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய புனிதமான வழி எப்படிப்பட்ட வழி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரும் கிருபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸ் என்பது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய பெரும் மஜ்லிஸாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மஜ்லிஸிலே உமருல் கைமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸிலே யஹூதிகள், நசாராக்கள் போன்ற இவர்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்தை தழுவுவார்கள். அதே போன்று வழிபறி கொள்ளையர்கள், கொலைகாரர்கள், ஃபசாதுகளை செய்யக்கூடிய பாவச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், அகீதா மோசமானவர்கள், அதாவது கெட்ட அகீதாவுடையவர்கள், கெட்ட நிர்ணயமுடையவர்கள் எல்லாம் வந்து தௌபா செய்து அவர்கள் மீண்டு புனிதமான நேரான வழியை பெற்று நடப்பார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்ததுதான் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மஜ்லிஸ் என்பதாக உமருல் கைமானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார். குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய மஜ்லிஸ் இப்படியான பாக்கியம் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை யெமனிலே இருந்து ஒரு ராஹிப், அதாவது ஒரு பாதிரி வருகிறார். வந்து குதுப நாயகமனுடைய புனிதமான மஜ்லிஸுக்கு வந்து அவர்களிடத்திலே அவர்களுடைய கையிலே புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார். அதன் பின்னால் அவர் சொல்லுகிறார், இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை என்னுடைய கல்விலே இருந்தது, இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். யாருடைய கையிலே இஸ்லாத்தை தழுவுவது என்று இப்படியாக சிந்தித்துக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவிலே கண்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா இன்சான், ஏ மனிதனே, இதுஹப் இலா பாக்தாத், நீங்கள் பாக்தாதுக்கு போங்கள், பாக்தாதுக்கு போய் அங்கே ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய கையில நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு கைரு அஹ்லில் அர்லி ஃபீ ஹாதல் வக்த், இந்த காலத்திலே பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள், எனவே அவர்களிடத்திலே போய் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுங்கள் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றி எனக்கு சொன்னார்கள். எனவேதான் நான் இந்த இடத்துக்கு வந்து நாயகமனிடத்திலே அவர்களுடைய கையிலே நான் இப்பொழுது இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட செய்தி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக
சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய சிறப்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, அவருடைய உயர்வுகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸுடைய மகத்துவம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. புனிதமான அவர்களுடைய அந்த மஜ்லிஸ் என்பது அவருடைய காலத்துடன் அது முற்று பெறவில்லை. அவர்களுடைய ஹலீஃபாக்கள் மூலமாக கியாமத் நாள் வரும் வரைக்கும் புனிதமான அவருடைய மஜ்லிஸ்கள் ஹயாத்தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மஜ்லிஸ்களிலே வந்து மக்கள் பெரும் பிரயோசனங்களை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்கை எல்லாம் பாத்திலானவர்கள் வந்து சேர்ந்தால், கொள்கை எல்லாம் பாத்திலான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய கொள்கைகளை சரி செய்து உண்மையான நேரான வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாவிகள் எல்லாம் வந்து தௌபா செய்து இந்த பாவங்களை விட்டு நீங்கி அவர்கள் திருந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த அந்த மஜ்லிஸ் கியாமத் நாள் வரும் வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கலீஃபாக்களாகிய ஷேഖുமார்கள் மூலமாக ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தான் ஹாதிரத்து நபவியா தரீகாவுடைய குதுபுநாயகத்துடைய குதுபுநாயகத்துடைய கலீஃபாக்களாக எங்களுடைய மஷாயிഖுமார்கள் களை கட்டி அந்த மஜ்லிஸ்களை எல்லாம் எம்மக்கு வைத்து தந்திருக்கிறார்கள். விசேஷமாக ரபியுல் ஆஹிர் மாதத்திலே புனிதமான மனாகிபுடைய மஜ்லிஸ், அதே போன்று ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை நாளிலே வெள்ளிக்கிழமை காலையிலே காத்திபுல் ஜீலானி என்று சொல்லக்கூடிய குதுபுநாயகத்தை புனிதமான அந்த மஜ்லிஸ், இந்த மஜ்லிஸ் எமது உள்ளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி நேரான வழியிலே எங்களை வழிநடத்தக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அபூ சயீத் அல் கைலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸுக்கு அதிகமாக வருவார்கள். குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸுக்கு ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக வருவார்கள். அதை நான் கண்டிருக்கிறேன். நான் அவர்களை அணுகி கேட்டேன், குத்துபு நாயகத்துடைய புனிதமான மஜ்லிஸுக்கு வருவதை பற்றி கேட்டேன். நீங்கள் அதிகமாக வருகிறீர்களே, இப்படியா இந்த மஜ்லிஸுக்கு வந்தால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனை பற்றி அவரிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அராதல் ஃபலாஹ ஃபஅலைஹி பிமுலாஸமதி ஹாதல் மஜ்லிஸ். வெற்றியை நாடக்கூடியவன் அவர்களுடைய குத்துபு நாயகத்துடைய மஜ்லிஸை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்பதாக ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே கூறினார்கள் என்பதாக அபூ சயீத் அல் கைலவி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். இப்படியாக பாக்கியம் நிறைந்ததுதான் குத்துபு நாயகமும் அவர்களுடைய வலியும் அவர்களுடைய புனிதமான மஜ்லிஸ்களும். இப்படியான பாக்கியம் நிறைந்த மஜ்லிஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய மனிதர்கள் குத்துபு நாயகத்துடைய சிறப்புகளை ஓதக்கூடிய மஜ்லிஸ்களுக்கு கலந்து கொள்வார்கள், அந்த பாக்கியங்கள் எல்லாம் பெற்றுக் கொள்வார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது மஷாயிഖுமார்கள் அந்த மஜ்லிஸ்களை எங்களுக்கு அமைத்து தந்து அழகான முறையில் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிலைமையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள். குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவருடைய காலத்திலே தாவூன் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி பக்தாதிலே பரவி இருந்தது. ஒவ்வொரு நாளும் பெரும் தொகை மக்கள் மரணிக்கக்கூடிய நிலைமை இருந்தது. இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சிலர்கள் வந்து குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களிடத்திலே முறையிட்டார்கள், இப்படியாக தாவூன் வியாதி பரவி இருக்கிறது, மக்கள் எல்லாம் இப்படியாக ஆயிரக்கணக்கிலே மக்கள் எல்லாம் மரணித்துக் கொண்டு கூட்டமாக பெருங்கணக்கு மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களாக. இப்படியாக முறையிட்ட பொழுது எங்கள் நாயகம் குதுபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொன்னார்கள், எனது மதரசாவுக்கு சூடால் இருக்கக்கூடிய அந்த புட்பூண்டுகளை அந்த நோய்வாய்ப்பட்டவர் தின்று விட்டால் உண்டு விட்டால் அல்லாஹு தஆலா அந்த நோயை குணமாக்கி விடுவான் என்பதாக சொன்னார்கள். மக்கள் எல்லாம் புனிதமான அந்த மதரசாவுக்கு சூடால் இருக்கக்கூடிய புட்பூண்டுகளை வந்து உண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. மக்கள் எல்லாம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய நிலைமையை சொன்னார்கள். இந்த மதரசாவிலே இருக்கக்கூடிய தண்ணீரில இருந்து ஒரு துள்ளியை குடித்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவாத்தியத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள். இப்படியாக அவர்களுடைய மதரசாவுக்கு சூழால் இருக்கக்கூடிய புட்பூண்டுகளை தின்றவர்களாக இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய தண்ணீர்களை இந்த தண்ணீர் துளிகளை எல்லாம் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்தாதிலே இருந்து இந்த தாவூன் வியாதியை விரட்டி அடித்து விட்டான். புனிதமான
இப்படியான பக்தாதுல இருந்து அந்த தாவன் வியாதி விரட்டி அடிக்கப்பட்டது. திரும்பவும் அந்த வரலாறுகளை சொல்லுவார்கள். இரண்டாவது தடவையாக பக்தாதுக்கு தாவன் அந்த வியாதி வரவில்லை என்று சொல்லி காட்டுவார்கள். புனிதமான இந்த கராமத்துடைய பரக்கத்தை கொண்டு, புனிதமான இந்த சம்பவத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் பயங்கரமான இந்த நோயை விட்டு உலகத்தை அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. புனிதமான குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவர்களுடைய புனிதமான இந்த சம்பவத்திலே பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை காப்பாற்றுவானாக, மூமின்களை காப்பாற்றுவானாக, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவானாக, உண்மையான தரீகாக்களை பின்பற்றக்கூடியவர்களை காப்பாற்றுவானாக. விசேஷமாக ஹாஜரத் நபவியா தரீகாவுடைய முரீதீன்கள், முஹிப்பீன்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. எங்கள் நாயகம் குத்துபுல் அக்தாப் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அன்னவருடைய பொருட்டை கொண்டு, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு, அவர்களுடைய சிறப்பை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி இருலோகத்திலும் ஜெயம்பெற்ற ஜெயசீலர்கள் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.